உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்னைக்கு காலையில் 7 o'clock ஆகுது. இன்னைக்கு வந்து வீடியோ போட்டு உங்களோட நான் வந்து விஷயம் ஷேர் பண்ணதால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் எப்படி என்னென்ன கொழுக்கட்டை பண்ணுறேன் இன்னைக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். என்னென்ன ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் நம்ம கொழுக்கட்டை எல்லாம் பார்க்கலாம், அப்புறம் நான் உங்களுக்கு விஷஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு நல்லா அரிசி மாவு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கிளறி மூடி வச்சுருக்கேன், நல்லா ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது நிறைய கொழுக்கட்டைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்களுக்கு இந்த மாதிரி நான் ஊற வச்சு குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் நம்ம தாளிச்சிடலாம், நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உப்பு கொழுக்கட்டை, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், என் ஹஸ்பண்ட் கூட இது ஃபேவரேட்டு. அதனால் வந்து எப்பவுமே இனிப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி சில்லாக இது மாதிரி தேங்காவை நம்ம இப்படி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இதே மாவில் நம்ம பிசைஞ்சு நல்லா பிடி கொழுக்கட்டை பண்ணால் நல்லா டேஸ்ட்டான ஒரு உப்பு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ அது குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெறும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா வெறும் வெல்லம் தேங்காய் அது மட்டும் தான் பூரணமாக பண்ணுவாங்க. ஸோ வெறும் வெல்லம் தேங்காய் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் கொஞ்சமாக போட்டு நான் பூரணம் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு கொழுக்கட்டையில் பண்ண போகிறேன். அது வந்து ஜஸ்ட் குக்கரில் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரிப் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கும்போது இது மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணணும். கொஞ்சம் தண்ணி மிச்சமானாலும் நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஸோ அதை வடிகட்டிட்டு நான் இது மாதிரி நல்லா மிக்ஸியில் ட்ரை அப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தேங்காய் நிறைய என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக துருவி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு மெயின் ஹெல்ப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து வெள்ளத்தை வந்து நான் இந்த மாதிரி பாகுல பண்ணி கொஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஈஸியாக நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இம்ப்யூரிட்டிஸ் எதாவது இருந்தாலும் போயிடும். ஸோ அதெல்லாம் மூணுத்தையும் கலந்து கொஞ்சமாக ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நான் வந்து பூர்ணம் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ண பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு நிறைய கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து, யூஸ்வலாக நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ண அந்த பாத்திரம். ஸோ அந்த நல்ல பாத்திரம் பெரிய பாத்திரமாக எடுத்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அது லேசாக பிழிஞ்சிட்டு அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் கொழுக்கட்டைலாம் வச்சுட்டு நல்லா நம்ம அழகாக துணி போட்டு மூணுன்னா கொஞ்சம் ஆவி ரொம்ப அதில் அடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ சின்ன பாத்திரத்தில் வந்து பால் கொழுக்கட்டை கொஞ்சமாக பண்ணலான்னு இருக்கேன். சேம் அதே மாவு தான் நமக்கு. அதனால் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு இந்த மாதிரி நான் ஏற்கனவே எண்ணெய் தேய்ச்சி நான் என்னுடைய இட்லி பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி அதை வேக வச்சுட்டு போகிறேன். பால்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் லேசாக அதை கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பால் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நல்லா டேஸ்ட்டான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ மணி 7 o'clock ஆகுது. பட் ஆனால் ஒரு 45 minutesக்குள்ளே பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகணும்னு பார்ப்போம். ஸோ எங்களுடைய பிள்ளையார் அப்புறம் அவருக்கு ஒரு க்யூட்டாக ஒரு கொடை பண்ணியிருக்காங்க மாமனார், சுண்டல், அப்புறம் பல வகை கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோம். இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி விஷஸ். அதுக்கெல்லாம் மாமாவும் அத்தையும் விஷ் பண்ணுறாங்க. உலக தமிழர்களுக்கு என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மாமா நீங்களும் விஷ் பண்ணுங்க. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விஷஸ் சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சரி, பூஜை பண்ணுங்க இப்போ. ஸோ 7:45 பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 8:15 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நான் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். ஸோ அப்படியே வந்து நான் இன்றைக்கி டே வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கேன். பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் வந்து என்னுடைய கொழுக்கட்டை இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கே வீடியோ போட முடியல. அதனால தான் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இப்போ வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து எல்லா கொழுக்கட்டையும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எப்படியும் இருக்குது. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டி திருப்பி போர் அடிக்கல. பட் என்னோடய பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, சக்கரை கொழுக்கட்டை, அப்புறமா வெள்ளை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, சுண்டல் ப்ளஸ் பூர்ண கொழுக்கட்டை, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். டாட்டா பாய்.